நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை முழுமையாக நிரம்பியது. 92 ஆண்டுகால வரலாற்றில் 44வது முறையாக அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் பொங்கி வரும் பொன்னி நதி. ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தல். நீர்த்திறப்பு அதிகரிப்பால் தஞ்சையில் பொங்கி பிரவாகம் எடுக்கும் பொன்னி நதி. கல்லணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அபாயமான முறையில் ஆற்றில் இறங்கி குளிப்பதால் அச்சம். சென்னையில் இருந்து ஐதராபாத் சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு. அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து மீண்டும் சென்னையிலேயே அவசரமாக தரையிறங்கிய விமானம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் மறுஉருவாக்கம். மண்டை ஓடுகளை வைத்து 3D தொழில்நுட்பத்தில் முகங்களை வடிவமைத்த பிரிட்டன் ஆய்வு நிறுவனம். சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வியல் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடி உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். கீழடி அறிக்கையை மத்திய அரசு இனியாவது வெளியிடுமா? 8 கோடி தமிழர்களின் ஒரே கேள்வி என அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு என பரவும் தகவலை நம்ப வேண்டாம். அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம். குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம். திருப்புவனம் இளைஞரின் மர்ம மரணத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும். மடப்புரத்தில் கடைகளை அடைத்து போராட்டம். திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம். காவல் நிலையத்தின் பின்புறம் உடைந்த பைப் துண்டுகள் இருப்பதால் போலீசார் மீது உறவினர்கள் சந்தேகம். திருப்புவனம் இளைஞர் மர்ம மரணத்தில் உண்மை வெளிவர வேண்டும். மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தல். திருப்புவனம் இளைஞரின் மர்ம மரணம் லாக்அப் மரணமோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. திமுக ஆட்சியில் ஏழை எளியோர் காவல் நிலையம் வந்தாலே உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் ஆதங்கம். திமுக ஆட்சியில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் 27 பேர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. திருப்புவனம் சம்பவத்திற்கு முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திருப்புவனம் இளைஞர் மரணமடைந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும். காவல் நிலைய மரணம் குறித்து முதலமைச்சர் வாய் திறக்காதது ஏன் என்றும் தாவேகா கேள்வி. திருப்புவனம் இளைஞர் மர்ம மரணத்தில் திமுக அரசு உண்மையை மறைக்கிறது.
விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் அப்பாவிகளை காவல்துறை தாக்குவது திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அன்புமணியால் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு இழிவு ஏற்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எம்எல்ஏ, எம்பி உள்ளிட்ட எந்த பதவிகளுக்கும் ஆசைப்படாதவர்தான் ராமதாஸ் என்றும் பாமக எம்எல்ஏ அருள் பேச்சு. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகி பிறந்தநாள் விழாவில் திமுகவினரோடு இணைந்து பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மேடையில் பேசியபோது தம்பி என்று அழைக்கலாமா என எல்.கே. சுதீஷிடம் கேட்ட டி.ஆர். பாலு, நண்பர்கள் என்ற அடிப்படையில்தான் எல்.கே. சுதீஷ் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். கூட்டணிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் கருத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நல்ல பலனை தந்துள்ளதாகவும் பேட்டி. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் மதிமுக தொடரும். சென்னை தாயகத்தில் நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தொடர்ந்து தலைமறைவு. குடும்பத்தினரது செல்போன்களும் அணைக்கப்பட்டுள்ளதால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை என போலீசார் தகவல். அவிநாசியில் திருமணமாகி 78 நாட்களை ஆன நிலையில் புதுமண பெண் தற்கொலை. கணவன் குடும்பத்தினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாக ஆடியோ வெளியிட்டிருப்பதால் போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மின்வாரிய அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் குப்பை தொட்டியில் போடப்பட்ட சம்பவம். முன்னாள் முதலமைச்சரை அவமதிப்பு செய்வதா என அதிமுக கடும் கண்டனம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வேட்டைக்கு சென்ற இளைஞர் நடுக்காட்டில் துப்பாக்கி வெடித்து உயிரிழப்பு. வனப்பகுதியிலிருந்து தப்பியோடிய இருவருக்கு போலீஸ் வலைவீச்சு. வார விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ரோஜா தோட்டத்தில் மலர்களை ரசித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். ஏலகிரி மலைப்பாதையில் பழுதாகி நின்ற தனியார் பேருந்து. நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேருவதற்கான விதிகளை தளர்த்தியது தமிழ்நாடு அரசு. அரசு துறைகளில் மானியம் பெறுவோர், கார் வைத்திருப்போர் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு. 10 வருடங்களில் 40 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக வீடியோ வெளியிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகம் நிகழ்ச்சி. ஞாயிறு விடுமுறை தினத்தில் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வணிகமும் களை கட்டியதால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்தியாவில் 95 கோடி பேர் ஏதேனும் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைகின்றனர். 123வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம்.
மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவசர கால நிலை குறித்து நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி. எமர்ஜென்சியை அமல்படுத்தியவர்கள் நீதித்துறையை அடிமையாக வைத்திருக்க நினைத்ததாகவும் சாடல். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேகவெடிப்பு காரணமாக கடும் நிலச்சரிவு. நிலச்சரிவில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட 8 தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக தகவல். மனைவியுடன் சீஷெல்ஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற நடிகர் சூர்யா. ஜோதிகா வெளியிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல்.